கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கற்றுக் கொடுத்த இந்த புதிய நாட்கள் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இந்த கால வேளையில ஒரு வசனத்தை தியானிக்கலாம். 1 யோவான் 3:22 வசனம் இப்படியாக சொல்கிறது: அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய ஜபங்களுக்கு பதில் எப்பொழுது வருகிறது என்பதை இந்த இடத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு பிரியமானவர்களை செய்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் போது ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறார், நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில இஷ்டம் போல நாம் வாழ்ந்துவிட்டு ஆண்டவரை தெரியாதபடிக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடிக்கு, ஆண்டவருடைய கற்பனை கை கொள்ளாதபடிக்கு வாழ்ந்துவிட்டு ஆனால் நாம் ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமானது இன்னது என்று அறிந்து அந்த காரியங்களை செய்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா கற்பனைகளின் கட்டளைகளின் படி நடந்து கை கொண்டு வாழும்போது ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் அவர் பதிலளிக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்கிறார். அதனால் இந்த கால வேளையில அவருக்கு பிரியமாய் வாழ, அவருடைய கற்பனைகளை கை கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய ஜபங்களை எல்லாம் கேட்டு நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைக்கு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord.